ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற ஐயா, நீங்க எங்களோடு கூட பேசுறீங்க. இந்த உலகம் வேகமாய் ஓடுது, இந்த உலகத்தில் உள்ளவைகள் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறதுப்பா. நான் ஒன்று அங்கேயே தானே இருக்கிறேன். என் வாழ்க்கை மாறல, குடும்பம் மாறல, என்னுடைய செயல்பாடுகள் மாறல, சிந்தை மாறல, சரியா மாறல, எதுவுமே மாறாது இருக்குது. ஆனால் உலகம் மட்டும் ஓடிக்கினே இருக்குது. ஆனால் நான் என்ன செய்ய போறேன்? இன்றைக்கு நம்மை நாம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் ஜீசஸ். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கூடாரத்தில் உம்முடைய கூடாரமாய் நாங்கள் மாறுவதற்கு, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கூடாரமாய் மாறுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்ப்பா? இந்த உலகத்தில் நாங்கள் என்ன செய்யணும்? உம்முடைய கூடாரமாய் ஒருவேளை நான் இது வரைக்கும் வாழாமல் இருந்திருக்கிறேன், இது வரைக்கும் நான் ஜீவிக்காமல் இருந்திருக்கிறேன், இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் என்னை குறித்தே யோசித்து கொண்டிருக்கிறேன். எனக்குள்ளாய் வாழ்கிறேன், கூடாரத்துக்குள்ள வாழ்கிறேன். தெய்வத்தை குறித்து நான் ஒரு நாள் சிந்தித்தது இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக சம்பமே, அக்னி சம்பமே, தெய்வமே, துணையாளரே. மேக சம்பமே, அக்னி சம்பமே, தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்முடைய கரத்துல உம்முடைய கூடாரத்தில் தங்குவது, வறண்ட நிலம் தவிர்ப்பதுவா என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமது அன்பை அதிகாலையே காண செய்யும் கருணை நேசரே. உமது அன்பை அதிகாலை அழைக்கும் தெய்வமே, ஆறுதலே. உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிர்ப்பதுவா என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே.
எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுத்துற நாளிலே தேவ ஆவியானவர் பேசுகிறபடினாலே அந்த ஒருவருக்காய் இந்த நாளில் வார்த்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் இந்த ஒலிவரிக்கு வழியுமாய் கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களை கத்தரிச்சித்து பரலோக ராஜ்யத்துக்கு தேவன் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்ப நீதியின் கிரீடத்தை சுதந்திரத்துக் கொள்ள நியாய தீர்ப்பு ஒரு நாள் உண்டு. அந்த நியாய தீர்ப்புல தேவனுடைய சமூகத்தில் நிற்பதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் நாம் அதில் நீதியின் கிரீடத்தை ராஜா கிட்ட வாங்குவதற்கு நாம் ஆயத்தமாய் இருப்போம். அன்னுடைய சமூகத்தில் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நம்முடைய கர்த்தாவே வார்த்தை கொடுத்த நம்முடைய மகளுக்காய் குடும்பங்களுக்காய் எல்லாவற்றுக்கும் திருச்சபை மக்கள், திருச்சபை சிறு பிள்ளைகள், பெரியோர்கள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை இன்னும் உற்சாகப்படுத்த ஆண்டவர், வந்த முதியோர்களை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும் ஆண்டவரே. நம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு கர்த்தாவே இந்த உலக ரட்சக திருச்சபை ஊழியத்துடைய ஒவ்வொரு ஊழியர்களிலும் பங்கெடுத்து செயல்படுகிற அதுக்காய் கொடுக்கிற ஜெபிக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பங்களையும் மக்காய் எடுத்து பயன்படுத்தும். விசேஷமாய் தலைமை சபடிய கத்தை நடத்தி கொண்டு மகனையோட குடும்பத்தை ஆசீர்வதி அவருடைய பழகி பெருக குடும்பத்தை இன்னும் நீர் ஆசீர்வத்தை உயர்த்த முடியாது செபிக்கிறோம். வருகிற நாட்களில் கத்தை அவர்களை இன்னும் அதிகமாய் பயன்படுத்தி கிராமத்தில் நடத்தி வருகிற கத்தாவே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவர். அந்த பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாய் காத்து ஜெபித்து அநேக ஆத்துமாக்கள் உத்தரவாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் பலப்படுத்த ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் முழுமே பஸ் நாமத்தை சோதரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி அவர் செய்த சகல மறவாதே. ஆமென், ஆமென். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய நினைக்கும் சமாதான சந்தோஷம் பாதுகாவலும் நம் அனைவருடைய விசேஷமாய் இந்த நாட்டில் வார்த்தை கொடுத்த அன்பு சகோதரோடு குடும்பங்களோடு உலக எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இன்று வந்து சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.